நீங்கள் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் என்ன காரியத்துக்காக நீங்கள் இருப்பீங்க, என்ன காரியம் உங்களுக்கு தேவை, என்ன காரியங்கள் நீங்கள் நினச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. பரலோகத்தின் தேவன் அறிஞ்சிருக்காரு, நம்ம இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்காரு. அவர்கிட்ட உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப் வந்து நீங்கள் என்ன காரியம் குறித்து கேட்டு என்ன காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்கணும், உங்கள் வாழ்க்கை வந்து எது தேவை எது தேவைன்னு எல்லாமே யார் தீர்மானிக்கிறாங்கன்னா பரலோகத்தின் தேவன். பரலோகத்தின் தேவன் தீர்மானிக்கிறான்னா நம்ம ஜஸ்ட்டு ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்கள் செஞ்சிருவீங்க அந்த கான்ஃபிடன்ட் இல்லாமல் நம்ம ஜெபம் ஏற்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். தாழ்மைன்னா ஏசப்பா வந்து பெருமையாக நம்ம நடக்கு நான் வாழ்க்கையில் நான் தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாமே அப்படின்னு பெருமையின் ஆவி உனக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏசப்பா ஜெபத்தை கேட்க மாட்டேன், கண்டிப்பாக கேட்க மாட்டேன். பெருமை உனக்குள்ளே இருக்க ஏசப்பா விட்டு நீ விலகி தான் போவேன். எப்போ நீ தாழ்மைன்னு இருக்கணும். தாழ்மைனா ஏசப்பா மனசளவில் தாழ்த்தணும். ஏசப்பா நான் ஒன்றுமே இல்லை, ஏசப்பா நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னை நடத்துங்கன்னு அந்த கான்ஃபிடென்ட் யார் மேலே இருக்கணும் ஏசப்பா வச்சுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் நடத்துகிற மகன். என்ன சொல்லுறேன், நான் நடத்துகிற மகன். அந்த தாழ்மை என்ன வேணும் நம்ம லைஃப்பில். ஜபம் பண்ணால் மட்டும் பார்த்தா, வேத வாசனம் படித்தா மட்டும் பார்த்தாது, தெய்வனுக்குள்ள ஃபெய்த் இருந்தால் மட்டும் பார்த்தா, விசுவாசம் அந்த மாதிரி தான் இருந்தாலும் தாழ்மை வேணுங்க. தாழ்மை இருந்துன்னு வச்சுங்களேன், தாழ்மையோடு நம்ம நடத்துகிற அந்த தேவனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். தாழ்மை உள்ள ஏன்னா எவ்வளோ நம்ம தாழ்த்துறோமோ, எவ்வளோ என்னை தாழ்த்துறேன்னா அது தாழ்த்து எனக்கு உரிமையாக்கி நான் தேவன்கிட்ட நிற்கிறேன், ஏசப்பாக்கிட்ட நிற்கிறேன், என்னை தாழ்மை உள்ளவனா நான் மாறுறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பாவியான நான் எவ்வளோக்கு ஏசப்பா கிட்ட நான் இறங்கி ஏசப்பா பாதத்தில் நிற்கணும். அந்த அளவுக்கு அப்படின்னு நடத்துவார். அதை விட்டுட்டு நான் வந்து என் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நான் செய்தாலும் எனக்கு வந்து நான் பண்ணி முடியும்னு அப்படி நினச்சிங்கன்னா, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய விஷயங்களாக செய்வேன் நீங்கள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளோடு இருக்க மாட்டார். இந்த காலையில் இந்த சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறேன், இது எத்தனை பேருக்கு பிரோஜனமாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசம் எவ்வளோக்கு விசுவாசம் வேத வாசிப்பு தேவனுக்குள்ளே நம்ம உண்மையாக இருந்து நம்ம தேவனுக்காக நம்ம எவ்வளோ காரியங்கள் நம்ம செலவிடுறோமோ, தேவனுக்காக எவ்வளோ நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம கடவுளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், உலகத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணோம், கடவுளுக்காக எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ற ஒரு அனலைஸ் உங்களுக்குள்ளே வச்சு பாருங்கள். நான் தேவனுக்காக என் வாழ்க்கையில் நேரங்களை செலவு பண்ணுறேன்னா, தேவனுக்காக நான் வாழ்க்கையில் என் நேரத்துக்கு செலவிடுறேன்னா, இல்லைனா உலகத்துக்கு அநேக காரியங்களுக்காக நான் செலவு பண்ணான்னு கொஞ்சம் யோசித்து உங்களையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும், தேவன் என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாசம், பரிசுத்த வாழ்க்கை, தாழ்மை உள்ள. சரிங்களா?